அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. கேவல கும்பகம் என்றால் என்ன? அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியார்த்தி கேட்டிருக்காரு. ஒரு வித்தியார்த்தியாக இருக்கும்பொழுது இந்த கேவல கும்பகம், இந்த கும்பகம் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு கேள்வி. ஆனாலும் அதை பற்றி அவர் தெரிஞ்சிக்க விரும்புகிறார். அது என்னது அப்படின்னு தெரிஞ்சிக்க விரும்புகிறார். மனங்கிறது நிறையா ஆசைகளை, புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டக்கூடிய ஒன்று தானே. புதிய புதிய விஷயங்கள் என்றாலே நம்ம அறிவு, மனம் இதையெல்லாம் அதை தேடி போக தான் செய்யும். புதுமையை எப்பொழுதுமே நம்ம மனம், எண்ணம், அறிவு இது எல்லாமே தேடி போயிட்டு தான் இருக்குது. அந்த வரிசையில் புதிய விஷயங்கள்னாக்குள்ளே நம்ம அந்த எண்ணம் அது கூட லைக்கு தான் செய்யும். அது தெரிஞ்சுக்கணும் தான் விருப்பப்படும். இப்போ கையில் நான் கையை மூடிக்கிறேன். கையை மூடிக்கிட்டு ஒரு விஷயத்தை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் என்ன அப்படின்னு சொல்லுவாருன்னா, ஒன்று ஒன்றா சொல்லுவார். என்ன அப்படி சொல்லுவாருன்னா, விலை உயர்ந்த விஷயம், அவர் மதிக்கத்தக்க விஷயத்தெல்லாம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? தங்க மோதிரம் இருக்குது அப்படி சொல்லுவார். கையில் இருக்கிறதுனால விரலில் போட்டிருக்கிற மோதிரம் இருக்குது, வைரம் இருக்குது, அப்படி விலை உயர்ந்ததையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை கையில் வச்சுருக்கிறவருக்கு பிடிச்சத விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கையை திறந்து காமிச்ச உடனே ஒரு கல்லையோ மண்ணையோ இல்லை செல்லாத ஒரு 5 பைசாவோ அவர் கையில் இருந்துச்சுன்னா அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நினைப்பார். அந்த 5 பைசா செல்லாத காசு அப்படி திறந்து காமிச்சேன், இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த விஷயங்கிறது அவர் கைக்குள்ளே மூடி வச்சுருந்ததுனால அதுக்கு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இதுவா அதுவா, அந்த மறைபொருளாக இருக்கக்குள்ள பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் இந்த காமத்துக்கு கூட, இந்த சிற்றின்பத்துக்கு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். சிற்றின்பங்கிறது அப்படி தான் மறைச்சி இருக்கக்குள்ள அதன் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு அவா, அது தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் அப்படின்னு இந்த இளமை காலங்களில் வருவதுங்கிறது உண்மைதான். ஆனால் வெளிப்படையாக எல்லாருமே எல்லா விதமாக அப்படியே வெறுமையாக அந்த காட்டுவாசிகள் போல் இருந்துச்சுன்னா இந்த இச்சைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதாக இருந்தாலும் பொது படையில் இருந்துட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை உலகத்தில். ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாத்திற்கும் ஒரு கட்டுப்பாடு போட்டு எல்லாத்திற்கும் ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு நிறைந்த உலகமாக இது இந்த உலகம் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தியும் கூட. இப்போ நம்ம கேவல கும்பகத்துக்கு போயிடுவோம். இப்போ பிராணாயாமம் அப்படிங்கிறது சொல்கிறத விட மூச்சு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணாயாமம் அப்படின்னா பிராணனை யாமம் செய்தல் அப்படின்னு பேர். உள்ளாரையே யாமம் என்றால் உள்ளரையே நிறுத்துவதற்கான ஒரு வழிமுறைக்கு பேர் தான் யாமம் என்று பெயர். அதை தான் நாம் சித்த வித்தை என்று சொல்கிறோம். சித்த வித்தையோட மறுபெயர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணாயாமம். யாமம்னா நம்ம உள்ளாரையே நிறுத்துகிறோம் இல்லையா, கதி எடுத்து உள்ளாரையே நிறுத்தக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் யாமம் அப்படின்னு பேர். இப்போ இந்த மூச்சு பயிற்சிங்கிறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூக்கின் வழியாக மூச்சை ஃபுல்லாக விட்டுடுவாங்க. ஒரு மூக்கின் வழியாக சுவாசத்தை இழுப்பார்கள். இழுத்து அந்த கொஞ்ச நேரம் கும்பகம் செய்வார்கள், மூச்சை பிடித்து வைத்திருப்பார்கள். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, வெளியில் மூச்சு காற்றை திரும்பவும் விட்டுடுவாங்க.
விட்டுட்டு நம்ம வந்து வெளியில் மூச்சு காற்றை வெளியில் விட்டுடுறோம் இல்லையா? விட்டுட்டு அது வெளியில் போயிடுது. வெளியில் போயிட்டு திரும்பவும் இழுக்கிறோம் இல்லையா? அந்த வெளியில் போனதுக்கும் இழுக்கிறதுக்கும் இடையில் அந்த ஜீவன் வெளியில் போன நிலை, அந்த ஜீவன்றதை விட அந்த பிராணசக்தி வெளியில் போன அந்த பிராணசக்தி இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கேவல கும்பகம். அதாவது கும்பகத்தை உள்ளார நிறுத்தினால் அது வந்து கும்பகம். நம்மளோட உடல் மூக்கோட இழுத்து மேலே நிறுத்தினால் அது கும்பகம். அதற்கு எதிர் திசையில் மூச்சை வெளியே நிறுத்தினால் அது கேவல கும்பகம். ஒன்றும் இல்லை, எதிர் திசையில் நிறுத்துறது தான் கும்பகங்கிறது. உள்ளார நிறுத்துறது, அதையே வெளியில் நிறுத்தினா அது கேவல கும்பகம். இதை தான் வந்து கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேவல கும்பகத்தில் ஒரு நுட்பம் இருக்குது. என்ன நுட்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னால், இந்த வந்து நம்மளோட கவனம் முழுக்க இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவதற்காக, இந்த மனம் எண்ணம் இவை எல்லாத்தையும் அந்த ஜீவனையே கவனிக்க வைக்கிறது. அதுதான் விபாஷனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஜீவனையே நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. அது எங்கே போகுது, எவ்வளோ தூரம் போகுது, எங்கே நிற்கிறதுலேருந்து எவ்வளோ தூரம் கீழே வெளியில் வருது, வெளியில் வந்து எவ்வளோ நேரம் வெளியில் நிற்கிது, அதுக்கப்புறம் நம்ம மூச்சை இழுக்கக்குள்ள அந்த செகண்டுகள்லாம் அதெல்லாம் கவனிக்கணும். இதுதான் விபாஷனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன செயல் பண்ணுது இதெல்லாம் வந்து கவனிக்கணும். ஆகவே கும்பகம் என்கிறது உள்ளாரையே நிறுத்தக்கூடிய ஒன்று. அப்போ வெளியில் அதுக்கு ஆப்போசிட்டு வெளியில் விடக்கூடிய அந்த மூச்சுக்காற்று இருக்கு இல்லையா, அதுக்கு தான் கேவல கும்பகம் என்று பெயர். இப்போ இந்த கேவல கும்பகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூச்சை நம்ம வெளியில் விட்டுட்டோம் இல்லையா, அப்படின்னு வெளியில் விட்டுட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் திரும்பி அந்த சுவாசத்தை இழுக்க சொல்லும். அந்த மூச்சை வெளியில் விட்டுட்டு அந்த சுவாசத்தை இழுக்காமலே விட்டுட்டோன்னா மேலே தம் கட்டின மாதிரி ஆகிடும். நம்ம வந்து சுவாசத்தை தம் கட்டின மாதிரி ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம உயிரை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்படி பண்ணக்குள்ளே மூச்சை இழுக்காமல் இருக்கக்குள்ள நம்ம நரம்பு மண்டலங்கள்லாம் வெடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நரம்பு மண்டலங்கள் பாதிக்கும் அப்படின்னு சாமி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த முறை என்பது அதற்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். இப்போ வந்து அந்த கேவல கும்பகம் பண்ணக்குள்ளே அந்த சுவாசத்தை வெளியில் விட்டுடுறோம். அப்போ உங்களோட கவனம் எல்லாமே எதில் இருக்கும், அந்த சுவாசத்தை இழுக்கிறதுலே இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையோ இல்லை வேறு வேலையோ உங்கள் எண்ணம் எல்லாம் வேறு எதுலேயுமே இருக்காது. அந்த சுவாசத்தை எப்போ இழுப்போம் அப்படின்னு சுவாசத்தை இழுத்துருவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், மேலே இழுத்துறோம். அப்புறம் கும்பகத்தில் இருப்போம், ஒரு 64 எண்ணிக்கை கும்பகத்தில் இருப்போம். அப்புறம் திரும்பி 32 எண்ணிக்கை விட்டுடுவோம். விட்டோன்னே சுவாசம் வெளியில் போயிடுது. வெளியில் போனதுக்கப்புறம் திரும்பி அதை இழுக்கிறதுல தான் நம்மளோட கவனம் இருக்கும். அதுக்கு தான் அந்த மூச்சுக்காற்றே கவனித்து பார்க்க சொல்லுவாங்க. அப்படி திரும்பவும் அந்த சுவாசத்தை இழுக்கிற நேரம் இருக்கு இல்லையா, இழுக்கிற நேரத்துக்கு முன்னாடி அந்த சுவாசம் வெளியில் நிற்கிது இல்லையா, அந்த சுவாசம் வெளியில் நிற்கிற அந்த நேரத்தை தான் இந்த கேவல கும்பகம்னு சொல்கிறது. அந்த மூச்சு காற்றை திரும்பி இழுக்கிற வரைக்கும் நம்மளோட கவனம் எதில் இருக்கும், அந்த மூச்சு காற்றிலே இருக்கும், வேறு எங்கேயுமே போகாது. அப்போ ஒருநிலைப்படுத்துகிற ஒரு தன்மைக்கு பேர் தான் அந்த கேவல கும்பகம். அந்த ஒருநிலைப்படுத்துவதனால் அந்த கேவல கும்பகத்தை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உயர்வாக பேசுவாங்க. அது ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் தாண்டி சித்தர்களும் மகான்களும் சிவானந்த பரமஹம்சரும் ஒரு சூப்பர் ஃபாஸ்டான ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கவனித்து எங்கே உள்ளார போகுது என்ன செய்யுது இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் கவனித்து நம்மளாக கண்டுபிடிக்கணும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இதை தாண்டிய நிலை தான் இந்த வாசியோகம் என்பதும் சித்த வித்தை என்பதும். ஆகவே நீங்கள் இதற்கெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நான் சொன்ன அந்த சித்த வித்தையை நீங்கள் பயிற்சி செய்தீர்களே ஆனால் நீங்கள் மேல்நிலையை அடையலாம். ஜீவஸ்வர ஐக்கியம் என்ற அந்த மேல்நிலையை அடையலாம். இன்னும் நீங்கள் உழைத்தீர்களே ஆனால், நீங்கள் வந்து அந்த இயற்கையோட நியதிப்படி வாழ்ந்தீர்களே ஆனால்
அதாவது நான் சொன்ன சட்டத்தின்படி நீங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் ஆசை, காமம், கோபம், குரோதம், விருப்பு, வெறுப்பு இவைகளையெல்லாம் அற்று நீங்கள் முழு கடவுள் தன்மையில் வாழ்ந்தீர்களே ஆனால் அந்த சதாசிவ நிலையை அடையலாம் என்று நம்மளோட மகான்களும் சித்தர்களும் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் வள்ளலார் அவர்களும் மாணிக்கவாசகர் அவர்களும் பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே இதை தான் குறிப்பிடுறாங்க. மச்சமுனி, சட்டமுனி, சிவவாக்கியர், திருமூலர், நிறைய பேர் போகர், கலங்கிநாதர், இப்படி நம்ம காகபூசுண்டர், இப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் சித்தர்களை. இதை மாதிரி நிறையா மகான்கள் சொன்ன விதம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாசியோகம். இந்த கேவல கும்பகம், இந்த கும்பகம், ரேசகம், பூரகம் இதெல்லாம் கடந்த நிலை தான் இந்த வாசியோகங்கிறதும் சித்த வித்தை என்பதும். அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால இந்த கேவல கும்பகத்தை பற்றி நம்ம விளக்கம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் விட்டுட்டேன். ஆனால் ஒரு சில பேருக்கு அது தேவையாக இருக்கும் பொழுது அதை பற்றி நாம் விவரிக்கும் ஒரு நிர்பந்தத்தில் ஆட்பட்டு விட்டோம். ஆதலால் அந்த கேவல கும்பகத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் கூறினேன். சாமி உங்களை என்ன பண்ணிட்டாரு, எல்லா பாரத்தையும் அவர் மேலே வச்சுட்டு எல்லாத்தையும் இறுதி கட்ட நிலை, இதுதான் சித்த வித்தை. இந்த இறுதிக்கட்ட இந்த பயிற்சியை நீங்கள் செய்தாலே போதும், நீங்கள் நிலையை அடைந்து விடலாம். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு வள்ளலார் சொன்னார். அதை உலகத்துக்கு நிகழ்த்தி காட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள். யான் பெற்ற துன்பத்தை நீங்கள் பட வேண்டிய தேவையே இல்லை. நான் துன்பப்பட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவஸ்தைப்பட்டு நாங்கள் நுட்பமாக பார்த்து உங்களுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இருக்க அந்த சூட்சமோ, அந்த சூட்சமத்தை நீங்கள் கடைபிடிச்சி செஞ்சீர்களே ஆனால் முக்தி என்பது மிக அருகில் இருக்குது. இதை நீங்கள் தவற விடாதீர்கள் என்று மறைமுகமாக சித்த வித்தையை உங்களுக்கு போதித்தவர் தான் இந்த சிவானந்த பரமஹம்சர் என்ற மாபெரும் யோகியும் மாமுனிவரும் ஆவார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.